வணக்கம். நான் டாக்டர் மல்லிகை செல்வராஜ், பைரவி சைல்ட் டெவலப்மெண்ட் சென்டர், கோயம்புத்தூர் அண்ட் ஈரோடு. நாம இப்போ ஆட்டிசம் குழந்தைங்களை வீட்டுல எப்படி குழந்தைகளோட சேர்ந்து விளையாடலாம், அவங்களோட கவனத்தை எப்படி கொண்டு வரலாம், நீங்களும் குழந்தையும் சேர்ந்து என்கேஜ் ஆகி எப்படி ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது நம்ம எவ்ரிடே ரொட்டீன், வீடு கூட்டுறதா இருக்கலாம், சமைக்கிறதா இருக்கலாம், இல்ல ஈவன் குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறதா இருக்கலாம், குளிக்க வைக்கிறதா இருக்கலாம். எந்த ஆக்டிவிட்டிஸ் எவ்ரிடே ரொட்டீன்ஸாகவும் இருக்கலாம், பிளே ஆக்டிவிட்டிஸாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல எப்படி நீங்க குழந்தையோட ஒன்று சேர்ந்து குழந்தைங்களோட கவனத்தை உங்ககிட்ட கொண்டு வரலாம் அப்படிங்கிறது இன்னி வர ஒவ்வொரு வீடியோலையும் அதுக்கான டிப்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குழந்தைக்கு எந்தெந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், அதாவது பிளே ஆக்டிவிட்டிஸ் எதெல்லாம் பிடிக்கும், எந்தெந்த மாதிரி ரொட்டீன்ஸ் உங்க வீட்டுக்கு உங்க குழந்தைக்கு எது சூட் ஆகும், எது டெய்லி நீங்க சேர்ந்து பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கு, எந்த ஆக்டிவிட்டி உங்க குழந்தைக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொட்டீன்ஸும் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அட்லீஸ்ட் பிகினிங் 2 ஆக்டிவிட்டி நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஒன்று எவ்ரிடே ரொட்டீனா இருக்கலாம், இல்லை ஏதாவது குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறதா இருக்கலாம். ஸோ இதுல ஒன்று அதுல ஒன்று கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரிடே ரொட்டீனுங்கிறது குளிக்க வைக்கிறது, இல்லை பாத்திரம் கழுவுறது, இல்லை துணியெல்லாம் மடிச்சு அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி எனி ரொட்டீன்ஸ் இருக்கலாம். எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ்ல விளையாடுறதுங்கிறது ஒரு கார்ல விளையாடுறதா இருக்கலாம், ஒரு பீச் கோக்குறதா இருக்கலாம். அந்த மாதிரி உங்க குழந்தைக்கு என்ன பிடிக்கும், எது ரொம்ப இன்வால்வ்டா பண்ணும், இல்ல ஒண்ணுமே விளையாடாது பொருளை தூக்கி எரிச்சுதான் விளையாடும் அப்படின்னா அதுவா கூட இருக்கலாம். உங்க குழந்தை நார்மலா என்ன விளையாடும் அப்படிங்கிறத நாம சூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், வாட் யுவர் சைல்ட் லைக்ஸ், அதை நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்விரான்மெண்ட்டை எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கணும். நம்ம என்விரான்மெண்ட்டை டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயா அரேஞ்ச் பண்ணணும். நீங்க சூஸ் பண்ண ஆக்டிவிட்டிஸ் இல்லாம வேற சில பொருள், டிவி, செல்போன், இல்ல வேற சில விளையாட்டு சாமானங்கள் எல்லாம் கிளஸ்டர்டா சுத்தி அங்க செதறி கிடந்தது அப்படின்னா குழந்தைங்க ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. கொஞ்ச நேரம் நம்ம குழந்தைங்களோட விளையாடிட்டு முடியும், உடனே இன்னொரு ஆக்டிவிட்டிஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ அதனால என்விரான்மெண்ட்ல நீங்க டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ, அதாவது குழந்தைங்க கவனம் செதறாம இருக்கிற மாதிரி என்விரான்மெண்ட்டை அரேஞ்ச் பண்ணணும். சேஃபாகவும் இருக்கணும், கவன செதறலை அவாய்டும் பண்ணணும். குழந்தைங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயா இருக்கும்போது அவங்களால பெட்டரா ஃபோக்கஸும் பண்ண முடியும், ஈஸியா அவங்க என்கேஜும் ஆவாங்க, அவங்களோட சேர்ந்து விளையாடுவாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க எந்த ஆக்டிவிட்டி சூஸ் பண்றீங்களோ அந்த 2 ஆக்டிவிட்டி உங்களுக்கும் குழந்தைக்கும் நடுவுல அந்த 2 ஆக்டிவிட்டி மட்டும்தான் இருக்கணும். ஸோ மற்ற பொருள் எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிமூவ் பண்ண முடியாத சுச்சுவேஷனா இருக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்கிரீன் வச்சு கூட மூடி வச்சிடலாம். இல்ல குழந்தைய உங்க ஃபேஸ் பண்ணி செவுத்த பார்த்து உங்க மூஞ்சி பின்னாடி செவில் இருக்கிற மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்க உங்ககிட்ட பார்ப்பாங்க, 2 சைடும் நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களோட அட்டென்ஷன் செதறாது. இதுக்குன்னு நீங்க ஒரு ஸ்பேஸ் உங்க வீட்டுல ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்குன்னே நீங்க சில ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்குன்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். நாம இப்போ நினைக்கலாம், எங்க வீடே ஒரு சின்ன வீடா தான் இருக்குது, ஒரே ரூமுக்குள்ளதான் எல்லா பொருளும் வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். வீடு அதுக்கு ரொம்ப பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் வீட்டுல நிறைய பொருள் சுத்தி இருந்தாலும் அதை எப்படி நீங்க மறைக்கலாம் அப்படின்னா, ஸ்கிரீனை வச்சு மறைச்சிடலாம். விளையாடும் போது ஒரு ஸ்கிரீன் போட்டு டிவிய மறைச்சிடுறது, இல்ல ஒரு ஷெல்ஃப்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் அந்த ஷெல்ஃபுக்கு ஏதோ ஸ்கிரீன் போடுறது. இந்த மாதிரி நீங்க இன்னோவேட்டிவா ஒரு புதுசா திங்க் பண்ணி எப்படி குழந்தைக்கு ஒரு நல்ல ஸ்பேஸை நம்ம குழந்தைக்கு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஈவன் ஒரு சின்ன குடிசை வீடா இருந்தா கூட நம்மளால இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ் குழந்தைக்கு நம்மளால கொடுக்க முடியும். இதுக்கான சில பிக்சர்ஸ்லாம் நீங்க இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி என்னதான் பொருள் நிறைய இருந்தாலும் உங்களால ஈஸியா டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட் அமைச்சு கொடுக்க முடியும். நம்ம ஆரம்பிக்கிறது 2 to 3 ஆக்டிவிட்டிஸ் எது குழந்தைக்கு மோட்டிவேட் பண்ணுவோம் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சாய்ஸஸும் கொடுக்கணும். ஸோ நம்ம 2 ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறோம்னா இது விளையாடலாமா இல்லை இன்னொன்று விளையாடலாமா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பீட்ஸா இருக்கலாம், காரா இருக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி நமக்கு குழந்தைக்கு பிடிச்ச விஷயமா இருந்ததுன்னா இந்த பீட்ஸையும் காமிச்சு இந்த பீட்ஸ் ஆர் கார் அப்படின்னு, பீட்ஸ் விளையாடலாமா கார் விளையாடலாமா அப்படின்னு நீங்க குழந்தைங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டி சூஸ் பண்றதுனால என்ன ஒரு விஷயம்னா, குழந்தைங்களுக்கு அவங்க தங்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நெக்ஸ்ட், குழந்தைங்களுக்கு இன்னைக்கு என்ன மோட்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால குழந்தைங்க பிடிச்சு அந்த விஷயத்துல இன்வால்வ் ஆவாங்க. இதை நம்ம எவ்ரிடே ரொட்டீனுக்கும் ஃபாலோ பண்ணலாம்.
இந்த பிக்சர்ல அவங்க அம்மா ஒரு கையில டவலையும் இன்னொரு கையில ட்ரெஸ்ஸையும் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூஞ்சி துடைக்கலாமா இல்ல ட்ரெஸ் போடலாமான்னு. ஸோ அந்த குழந்தை மூஞ்சி துடைக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுது. ஸோ அதனால அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் மூஞ்சி துடைச்சு விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சாய்ஸ் கொடுத்து நம்ம ரொட்டீனை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நாம இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஆக்டிவிட்டீஸை சூஸ் பண்றதுங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி என்விரான்மெண்ட்டை அரேஞ்ச் பண்றதுங்கிறத பார்த்துட்டோம். மூணாவது எப்படி குழந்தைங்களோட லெவலுக்கு நம்ம உட்காரணும், எந்த மாதிரி டாய்ஸை வைக்கணும், நீங்க எப்படி உட்காரணும் குழந்தை முன்னாடி அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம குழந்தைங்க முன்னாடி இருக்கணும், நம்மளுக்கும் குழந்தைக்கும் நடுவுல இந்த ஆக்டிவிட்டிஸ் மட்டும் என்ன விளையாடுறோம் இந்த ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் முன்னாடி இருக்கணும். வேற சில பொருளோ ஆக்டிவிட்டிஸோ விளையாட்டு ஜாமானமோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் நடுவுல நீங்க எது குழந்தையோட சேர்ந்து விளையாடணும்னு ஆக்டிவிட்டிஸ் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அது மட்டும்தான் இருக்கணும். அதுல இருந்து உங்களுக்கு உங்க குழந்தைக்கு நீங்க சாய்ஸ் கொடுக்கணும், இதுவா அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ் கொடுக்கணும். அடுத்தது எந்த அளவுக்கு லெவல் ஆஃப் ஐ கான்டாக்ட் இருக்குது அப்படிங்கறது பார்க்கணும். யூஸ்வலா நீங்க உங்க குழந்தைய விட ஹைட்டா தான் இருப்பீங்க, குழந்தை குட்டியா இருக்கும். ஸோ நீங்களும் உங்க குழந்தையும் தரையில உட்காந்தீங்க அப்படின்னா குழந்தையோட லெவல் கீழே இருக்கும்போது நீங்களும் கீழே ஒன்னா குனிஞ்சுக்கணும் இல்ல படுத்துக்கணும். ஸோ அப்பதான் குழந்தை அப்பப்போ உங்க ஃபேஸையும் உங்க ஐயையும் பார்க்கும், ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ் ஆகும். குழந்தை ஒரு வேலை உங்க முன்னாடி உட்கார முடியல, உங்க மடி மேலதான் உட்காருது அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா குழந்தைய உங்க மடி மேல உட்கார வச்சுட்டும் குழந்தை உங்க மூஞ்சிய பாக்குற மாதிரி திரும்ப சொல்லுங்க. திரும்பி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பொருள்ல என்ன வச்சு உங்க குழந்தையோட விளையாடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விளையாட்டு பொம்மைங்களை உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் நடுவுல நீங்க வச்சிருக்கலாம். சாய்ஸ் கொடுக்கலாம், இது வேணுமான்னு குழந்தைய திரும்ப சொல்லி நீங்க சாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ குழந்தை ஒரு பொருளை சூஸ் பண்ணிருச்சு, ஒரு குழந்தை இந்த பொருள் தான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த இன்னொரு கையில் இருக்கிற காரை நீங்க ஒளிச்சு வச்சிடணும், குழந்தை முன்னாடி காமிக்க கூடாது. ஸோ அப்பதான் குழந்தை ஒரே ஒரு ஆக்டிவிட்டியில ஃபோக்கஸ்டா இருக்கும். ஸோ என்விரான்மெண்ட்டை நீங்க எப்படி அரேஞ்ச் பண்ணணும், எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை அமைக்கணும், எப்படிலாம் நம்ம அதை மறைச்சு வைக்கலாம், தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸை எப்படி மறைச்சு வைக்கலாம்னு பார்த்தீங்க. எப்படி குழந்தைக்கு சாய்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க. கொடுத்த சாய்ஸ்க்கு அப்புறம் நீங்களும் உங்க குழந்தையும் எந்த மாதிரி பொசிஷன்ல உட்காரணுங்கிறத பார்த்தீங்க. அதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டு சாய்ஸ் கொடுத்து உங்க குழந்தை சூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா இன்னொரு விஷயத்த இன்னொரு பொருளை எப்படி மறைச்சு வைக்கணும் அப்படிங்கறத பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்க உங்க குழந்தை சூஸ் பண்ண ஒரு விளையாட்டு சாமானம், ஸோ அது மட்டும்தான் இந்த சுச்சுவேஷன்ல இருக்கணும். நெக்ஸ்ட் குழந்தைக்கு நம்ம சாய்ஸ் கொடுக்கும் போது எந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பீஸ் கார் அப்படிங்கிற 2 வார்த்தை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு கன்ஃபியூஷன் கொடுக்கும். இந்த வீடியோல நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த குழந்தைங்கிட்ட எவ்ரிடே ஒரு 5 minutes ஆகுது குழந்தைங்களோட சேர்ந்து என்கேஜ் பண்ற மாதிரி ஸ்டார்டிங்ல விளையாடணும். அப்பதான் இதே ஆக்டிவிட்டி எவ்ரிடே பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அது தெரிஞ்ச ரொட்டீனா வந்துடும். ஸோ இதுல எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், குழந்தைங்கிட்ட எப்படி நம்ம இன்னும் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா என்கேஜ் பண்ணலாம், எந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி டோன்ல பேசலாம் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஃபர்தர் வர வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம்.